புதுச்சேரி பாஜக அலுவலகம் அருகே பாஜக காங்கிரஸ் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் பாஜக காங்கிரஸ் இடையே மோதல் ஏற்படுகிறது. கற்கரை வீசி ஒருவரை ஒருவர் தாக்க முயன்றதால் பரபரப்பும் ஏற்படுகிறது. விவரங்களை எமது செய்தியாளர் தன்ராஜ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ், கள சூழல் அங்கு எப்படியாக இருக்குது? இந்த மோதலுக்கான காரணம் என்ன? வணக்கம். அதாவது டெல்லியில் நடைபெறும் ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அரை நிர்வாணத்துடன் போராட்டம் நடத்திய சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பு ஏற்படுத்தும் நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் நேற்றைய தினம் பாஜகவை சேர்ந்த இளைஞர் அணியினர் புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் அலுவலகம் முன்பு திடீரென ஒன்று கூடி அந்த காங்கிரஸ் அலுவலகத்தின் முன்பு ராகுல் காந்தியின் உருவ பொம்மை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் காங்கிரஸ் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் இந்த சம்பவத்தின் எதிரொலியாக இன்று காலை நகரின் மையப்பகுதியில் பாஜக அலுவலகத்துக்கு ஒன்று கூடிய இளைஞர் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் அமைப்பினர் திடீரென அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். இதனையடுத்து அங்கிருந்த பாஜக நிர்வாகிகள் அந்த அலுவலகத்தின் மீது எந்தவித சேதமும் ஏற்படாத அளவுக்கு பாதுகாப்பதற்காக கையில் கட்டைகளுடன் அங்கே கூடினர். இதனால் ஒரு மோதல் ஏற்படும் பதற்றமான சூழ்நிலை நிலவியது. தொடர்ந்து காங்கிரசாரும் அங்கிருந்து கலைய மறுத்தனர். இதனையடுத்து போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். போலீசார் காங்கிரஸாரை தடுக்க முயன்ற போது போலீசாரை மீறி காங்கிரசார் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அதே நேரத்தில் பாஜகவினரும் அவர்களுக்கு அலுவலகத்தை காப்பாற்றுவதற்காக கையில் கட்டைகளுடன் அங்கு கூடியதால் ஒரு பதற்றமான சூழல் நிலவியது. தொடர்ந்து போலீசாரின் தடுப்புகளை மீறி காங்கிரசார் அந்த தடுப்புகளை தாண்டி பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். இதனால் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே ஒரு மோதலானது ஏற்பட்டது. மேலும் கையில் கட்டை மற்றும் கற்களை வீசி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் பாஜக நிர்வாகி சிலருக்கு தலையில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதே போன்று காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் சில பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து அங்க ஒரு பதட்டமான சூழல் நிலவுவதால் போலீசார் அதிகமாக குவிக்கப்பட்டது. அங்க இருக்க அந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மேலும் நகரின் மையப்பகுதி என்பதால் அந்த இடமே ஒரு போர்க்களமாக காட்சியளிக்கப்படுகிறது. கையில் கட்டைகள் மற்றும் கற்களை வீசி ஒருவர் தாக்கிக் கொள்ள முயற்சிப்பதால் இந்த இடமே ஒரு போராட்ட களமாக இருக்கிறது. மேலும் நேற்றைய தினம் பாஜகவினர் ராகுல் காந்தியின் உருவ பொம்மை எரித்த நிலை இன்று இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மோடியின் உருவ பொம்மையை அவர்கள் அலுவலகத்தின் முன்பே பாஜக அலுவலகத்தின் முன்பே வைத்து எரிப்பதற்காக அந்த உருவ பொம்மை எடுத்து வந்தனர். அப்போது அதை போலீசார் தடுக்க முயன்ற போது அதையும் மீறி அவர்கள் அந்த உருவ பொம்மையை பாஜக அலுவலகத்தின் அருகில் கொளுத்தி விட்டு சென்றுள்ளனர். இதனால் இந்த சம்பவம் பாஜகவினரை மேலும் கோபத்தை அதிகப்படுத்தலாம். இரண்டு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் வார்த்தைகளாலும் கற்களாலும் கட்டைகளாலும் தாக்கிக் கொள்ளும் சூழலானது உருவாகியுள்ளது. தொடர்ந்து இங்கு பதட்டமான சூழ்நிலை போலீசார் அந்த பகுதி முழுவதுமே குவிக்கப்பட்டு அந்த போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.